ஒரு அழகான மாயாஜால கற்பனை உலகம். அங்கே வானத்தில் பஞ்சு மிட்டாய் போன்ற மேகங்கள் மிதக்க, நிலத்தில் மரங்கள் சிரித்து கொண்டிருக்க, பூக்கள் பேசிக்கொண்டிருக்கும். இந்த அழகிய காட்டில் ரூபி என்ற ஒரு சுட்டி முயல் வசித்து வந்தது. ஒரு நாள் தன் பாட்டி சொன்ன ரகசியமான ஆசைகளை நிறைவேற்றும் மாயாஜால வானவில் பூவை தேடி ரூபி தனது பயணத்தை தொடங்கியது. வழியில் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்த பப்ளு கரடியை சந்தித்து அந்த பூவை பற்றி கேட்டபோது, சூரியனும் மழையும் சேர்ந்து நடனமாடும் சிரிக்கும் ஆற்றின் பக்கம் அந்த பூ இருக்கும் என்று கரடி மாமா வழிகாட்டினார். ரூபி துள்ளி குதித்து சிரிக்கும் ஆற்றிற்கு சென்றபோது அங்கே கொட்டைகளை சேகரித்து கொண்டிருந்த ஒரு சுட்டி அணிலை சந்தித்தது. அந்த அணில் பாடும் பட்டாம்பூச்சிகள் நிறைந்த பள்ளத்தாக்கிற்கு செல்லும்படி கூறியது. நீண்ட தூரம் நடந்த ரூபிக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. ஒரு பெரிய மலையையும் ஏற வேண்டியிருந்தது. ஆனாலும் விடாமுயற்சியோடு நம்மால் முடியும் என்று உற்சாகமாக பாட்டு பாடிக்கொண்டே முன்னேறியது. அப்போது எதிர்பாராத விதமாக லேசான மழை தூரத் தொடங்கியது. அதே சமயம் சூரியனும் பிரகாசமாக மின்னியது. சட்டென்று வானத்தில் ஒரு பிரம்மாண்டமான வானவில் தோன்றி அதன் ஒரு முனை பூமியை தொட்ட இடத்தில் 7 நிறங்களிலும் ஜொலிக்கும் அந்த மாயாஜால வானவில் பூ அழகாக இதழ் விரித்தது. ரூபி பரவசத்துடன் அந்த பூவை மெதுவாக தொட்டு, இந்த காடு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லா விலங்குகளுக்கும் எப்போதும் நிறைய உணவு கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டது. உடனடியாக காடு முழுவதும் இன்னும் வண்ணமயமாக மாற எல்லா விலங்கு நண்பர்களும் அங்கே கூடினார்கள். ரூபியின் அன்பான மனதை கண்டு மகிழ்ந்த அந்த பூ அதற்கு ஒரு அழகான மாயாஜால கல்லை பரிசாக வழங்கியது. இறுதியில் ரூபி தன் நண்பர்களுடன் அந்த மந்திர காட்டில் துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக விளையாடி மகிழ்ந்தது.